சுவி, நான் உன்னோட பூமரான பேச்சை நீ கேட்க முடியாது. நீங்க போலாம் படத்துக்கு வாங்கல எல்லாருமே வந்து பொண்ணுங்க பார்க்க போவாங்க. இவங்க வந்து மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களாம் என்ன பார்க்க வந்தாங்க வீட்டுக்கு பொங்கல் லீவ்ல. நானும் வந்து பொண்ணு மாதிரி ஒரு ரூம்ல இருந்து வெளியே வந்து இவங்க முன்னாடி அப்புறம் வந்து பார்த்துட்டு போனாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, நீங்க எப்போ வரீங்கன்னு சொன்னாங்க. 3 days திருப்பி நானும் அங்கே போனோம். நாங்கள் வரோன்னு நினச்சிட்டு மேடம் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸு, சாங் ப்ராக்டிஸு, ரேம்ப் வாக்கு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்குமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து ஆடி காட்ட சொல்லுவீங்க, பாடி காட்ட சொல்லுவீங்க, என் திறமையெல்லாம் காட்டணும்ல அப்படின்னு. அப்புறம் பார்த்தா நாங்கள் எதுவுமே கேட்கவே மேடம் வந்து டிராயிங்கு, சிங்கரு, டான்ஸரு, அப்புறம் என்சிசி, அத்லெட்டு, அப்புறம் ஒரு கம்பெனியோட எம்டி, இவ்வளோ பொறுப்புகளையும் பண்ணிட்டு இப்போ எனக்கு ஒரு எம்டி. அவ ரொம்ப ஜாலி டைப்பு. பட் அவளுக்கு கோவம் வந்து அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாது. ஹோம்லி கேர்ள்னா அப்பா தான் ஃபர்ஸ்ட். அவளுக்கு அப்பா மட்டும்தான் அவளுக்கு முக்கியம். ஃபர்ஸ்ட் ஃபேமிலி தான் அவளுக்கு, வேற யாருமே கன்சிடர் பண்ணவே மாட்டோம். அது இல்லாம நாங்க 3 பேருமே ஒற்றுமையா இருப்போம். எங்க வெளியே போனாலும் கசின்ஸ் மட்டும்தான். ரொம்ப ஜாலியான கேரக்டர் எங்க மாமா. எந்த விதத்துல ஜாலினா அவர் எல்லா விதத்துலயுமே ஜாலி. எனக்கு வந்துட்டு மீம் நாலேஜ் கொஞ்சம் அதிகம். அந்த மீம் லாங்குவேஜில் நாங்கள் அதிகம் பேசிப்போம். அதே மாதிரி அவரும் எனக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகும். அவருக்கு எனக்கும் அந்த விஷயம். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்க்கும்போது ரொம்ப வந்து ரொம்ப டெரராக இருப்பார் அப்படிலாம் நினச்சேன். பட் அப்படியே ஆப்போசிட். ஆள் மட்டும் தான் பெருசு, ஆள் வந்து ரொம்ப குழந்தை அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். டோன்ட் ஜட்ஜ் a book by its cover அப்படின்றது ஒரு உதாரணம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல மருமகனாகவே அமைஞ்சிச்சு. வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழி துணையே நீயே. கண்டேன் என்னுடையவளை, தந்தேன் மிச்ச உயிரை. கண்டேன் என்னுடையவனை, தந்தேன் மிச்ச உயிரை. உற்று உன்னை பார்க்கையிலே தொற்று கிடைத்த தனிமையினை கற்று தந்த காதல் வழி விட்டு போனதே. ஊர் கூடும் நல்ல நல்ல தளங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் தேடி தேடி போவோம். எங்க மாமனார் தங்கமானவர், எங்க அத்தை அதுக்கு மேல எப்பவுமே வந்து தங்கமான மருமகன் சொல்லிட்டே இருப்பாங்க. வானம் பார்த்து கிடந்தேனே, மழையாய் வந்து விழுந்தாயே, வழி துணையே வண்ணம் சூழ்ந்த இடமெல்லாம் பாபா ஓடி திரிவோம். என் துணையே வழி துணையே. தங்கத்தை பற்றி எனக்கு கொடுத்துருக்காங்க.
பண்ணுவேன். எதுல எல்லாம் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னா, அவ என்னை கடிச்சு வைக்கிறதுல இருந்து, என்னோட ட்ரெஸ்ஸை பிடுக்கி போடுறதுல இருந்து, அப்புறம் நாங்கள் ஒரே பெட்ல தான் ஒட்டுக்கா படுப்போம். எங்களுக்கு தனித்தனி ரூம் இருந்தாலும் ஒரே பெட்ல ஒட்டுக்கா படுக்கிறதா எங்களுக்கு பிடிக்கும். அந்த விஷயத்துல நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அவகிட்ட இருந்து. சித்தி கங்கா ஸ்லேஷன்ஸ். ஹாப்பி மேரிட் லைஃப், போய் ஹாப்பியாக இரு. அதிகாலை மழைதானா அவனோடு இனி நானா, இது நான் கேட்ட காலங்கள் தானா, இதிகாசம் இதுதானா, இவளோடு நடந்தேனா, இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா. உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா, உயிரே உயிரே உறையும் உயிரே இனிமேல் நீதானா. அவசரமாய் அச்சாகும் நாம் கை கோர்த்த காதல் கதை, அழகழகாய் பேசிடும் நாம் மண்ணோடு வாழும் வரை, உன்மேல் சட்டை வாசம் என் மூச்சோடு பேசும், பொய் பூசாத